வராத காலை இழுத்து இழுத்து பேக்கப் போட்டு வேலைக்கு போனார். அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு தருணம். அந்த தருணம்லாம் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா கூட எங்கள் அப்பா பேக்கை மாட்டிக்கிட்டு போகிறாரு, வேலைக்கு போயிட்டு வரேன், என் பிள்ளைகளை பார்த்துக்கோ. நம்ம ஆடுற ஆட்டமே வந்து ஆபாசமான ஆட்டம் தான். உடுத்துற உடைய வந்து ஆபாசமாக தான் இருக்கும் கண் பார்வைக்கு. அப்போ உடுத்துற உடையே ஆபாசமாக இருக்குன்னா நம்ம ஆடுற ஆட்டத்தை பொறுத்து இருக்குது. நீ 7 வயசுலேருந்து ஆடுற, இத்தனை கோயிலுக்கு நீ ஆடி இருப்ப, அத்தனை சாமிக்கும் கண் இருந்தால் உன்னை எப்படினாலும் ஆட வச்சிரு சாமி போ அப்படின்னு அப்பா துணி கீழே கிடந்த மண்ணை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு போ சாமி அப்படின்னு சொன்னார். ஆனால் அம்மா அழுவாங்க, பார்க்குறப்பெல்லாம் அழுவாங்க. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு, ஆரப்பளை பஸ் ஸ்டாண்டு, இப்படி தான் வந்து எங்களை பார்க்க முடியும். அம்மானால் வீட்டுக்கு வரமாட்டோம், சுற்றி சுற்றி வேலைக்கு போயிட்டே இருப்போம். அதுக்கு உண்டான ஊதியம் இருக்காது. 8 மாதம் கழித்து ஹோமா ஸ்டேஜ்லேருந்து மீண்டு வந்துட்டேன். வந்து வீட்டிலே தான் இருந்தேன். வீட்டில் இருந்தப்போ அப்பா ஒரு வார்த்தை சொன்னார் அம்மா கிட்ட, பார்க்க நல்லா பகட்டுதடா, பரிசம்போட சொல்லுதடா, ஓட நல்லா இருக்குதடா, ஓடி போவோம் மதுரை ஜில்லா, வந்தாலும் வாடா மதுரை சுண்ணாம்பு தாடா, போனாலும் போடா புதுக்கோட்டை போயெல்லாம் தாடா. வணக்கம். நான் வந்து உங்கள் கரகாட்ட கலைஞர் மகாலட்சுமி, மதுரை மகாலட்சுமி. எங்கள் அப்பா மதுரை ஜி சக்திவேல், அவர் பெரிய கரக கலைஞர். அவர் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய 2வது மக தான் நான். உங்களுடைய அப்பா கரகாட்டம் ஆடினான்னு சொன்னீங்க. அப்பாதே உங்களுடைய முதல் ஹீரோ. நம்மளும் ஆடணுன்ற உணர்வு எந்த இடத்துல உங்களுக்கு ஆரம்பிச்சிச்சு? அப்பாவை கேட்டால் அப்பா வந்து பெரிய கலைஞர். அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னா தொழிலுக்கும் மேலே வெறித்தனமாக இருப்பார் இந்த தொழிலில். அப்படி உள்ள ஒரு மனுஷன். அவர் வந்து ஒருத்தவங்க மாதிரி ஆடினா போதும், காசு வாங்கினா போதும்னு நினைக்க மாட்டார். பல்ட்டி அடிக்கிறதுல, தீப்பந்தம் ஊதுறதுல, தலையில் சோறாக்குவாங்க, பொங்க வைப்பாங்க, டீப் லைட் உடைப்பாங்க நெஞ்சில். அப்புறம் வந்து நிறையா தொழில் அப்பா பார்ப்பாங்க. அந்த பொய்க்கால் குதிரை அதெல்லாம் ஆடுவாங்க. நாங்கள் சின்ன வயசுலேயே நாங்கள் வந்து அப்பா ஆடினதை பார்த்து பார்த்து அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம வளர்ந்தோம்னா அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த உணர்வுனால வந்தது இந்த தொழில் எங்களுக்கு. அப்பா வந்து நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னா அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, அப்பாவை ஆட விடக்கூடாது, அப்பா உட்காந்து சாப்பிடட்டும், நம்ம வேலை பார்ப்போம் அப்படி. இப்போ நீங்கள் முதல்ல நானும் கரகாட்டம் ஆடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் வீட்டில் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? எங்கள் வீட்டிலையா அம்மா மறுத்தாங்க லைட்டாக. அப்புறம் அப்பா வந்து இந்த தொழிலில் இருக்கிறதுனால அப்பா மறுக்கலை. அப்புறம் அம்மாவும் பார்த்தாங்க. சரி, எங்கள் வீட்டில் வந்து 5 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பையன். அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அம்மாவும் அப்பாவும். அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்பா குடிப்பார், ரொம்ப சேட்டை பண்ணுவார் அப்பா. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால சரி நம்ம பிள்ளைங்களை இந்த தொழிலில் இறக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா இருக்கார்ல நம்மளுக்கு, அப்பாவுக்கு மேலே ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்றனால அம்மாவும் சரின்னு அப்பா அம்மாவை சமாதானப்படுத்திட்டார். அப்புறம் அம்மாவும் எங்களை அனுப்பிவிட்டாங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வந்தோம். ரொம்ப இந்த தொழிலில் இறங்குறப்ப வந்து அப்பாவை ரொம்ப எங்கள் கண்ணுக்கு முன்னாடியே ரொம்ப பேசினாங்க. எங்களை பழக்கிறதுனால சின்ன பிள்ளைகளை ஆட விட்டு சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசினாங்க. அதெல்லாம் அவங்க வாயெல்லாம் நாங்கள் அடைக்கணும் அப்படின்ட்டு வெறித்தனமாக அக்கா 6 வயசில் அக்கா பழகினாங்க. 6 வயசில் பால் டப்பாவை கையில் பிடிச்சிட்டு எங்கள் அக்கா இந்த தொழிலுக்கு போனாங்க. அக்கா பழகிறத பார்த்துட்டு நம்மளும் போவோம் அக்கா கூட அப்படின்னு எனக்கு ஆர்வம் வந்துச்சு இந்த தொழிலில். நான் போகிறத பார்த்துட்டு தங்கச்சி வந்துட்டான். இன்றைக்கி அக்காவுக்கு 24 வயசு. இந்த தொழிலில் எத்தனை தொழில் முறைகள் இருக்கோ அத்தனை தொழிலையும் அக்கா பாப்பா. அதேமாரி எங்களையும் பழக்கினா. இன்றைக்கி நாங்கள் வந்து இப்படி தெரிகிறோம் வெளியில், சக்தி பிள்ளைங்கன்னு சொன்னால் உலகம் எங்கும் தெரியும்.
இந்த 23 வயசுலேயே பேரோடையும் புகழோடையும் இருக்கோம். ஆனால் இன்னும் தெரியாத தொழிலாளிகள் வந்து நிறைய இருக்காங்க, கலைஞர்கள் நிறையா இருக்காங்க. இந்த தொழிலில் இருந்துட்டுமே வெளியே தெரியாமல், வெளி உலகத்துக்கு தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க கஷ்டப்படுறவங்க. பொதுவாக எல்லா வீட்லேயும் வந்து அம்மாக்கள் வந்து பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், படிக்க வச்சு அவங்க நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளையை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இதில் எப்படி உங்களை திரும்ப இந்த கரகாட்டத்துக்குள்ள அம்மா அனுமதிச்சாங்க? அப்பா வந்து இந்த கால் வந்து பல்ட்டி அடிக்கிறப்ப வந்து இந்த மொட்டி தனியாக தொங்கிடுச்சு, கலண்டுருச்சு. மொட்டி வந்து கால் உடஞ்சிருச்சு, ரெண்டா உடஞ்சி கால் தொங்கிட்டு இருக்கு. அதோட நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் யாரும் தள்ளி நெல்லுன்னு சொல்லாத அளவுக்கு இருக்கும். ஆனால் அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து இந்த மொட்டி தொங்கிட்டு இருக்கு, அதோட என் பிள்ளைங்க பட்டினி பசிமா கிடக்கு, நான் வேலைக்கு போகணுன்னு சொல்லி வராத காலை இழுத்து இழுத்து பேக்கப் போட்டு வேலைக்கு போனார். அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு தருணம். அந்த தருணம்லாம் கூட யாருமே இருக்க மாட்டாங்க எங்கள் அப்பா கூட. எங்கள் அப்பா பேக்கை மாட்டிக்கிட்டு போகிறாரு, வேலைக்கு போயிட்டு வரேன், என் பிள்ளைகளை பார்த்துக்கோ. வந்து அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு இந்த தொழில் நம்ம பிள்ளைங்களை இறக்குவோம் அப்படின்னு தோணுச்சு. அம்மாவுக்கும் மனசுல ஒரு வருத்தம் இருக்குல்ல. அழுவாங்க நைட்டு தூங்க போகிறப்பெல்லாம் எங்களை பார்த்துட்டு. நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து தூங்குவோம், துணி ஒதுங்குறது கூட தெரியாமல் தூங்குவோம். நைட்டில் எங்களை பார்த்துட்டு அழுவாங்க. நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இப்படி போய் கஷ்டப்படுது. அக்காலாம் ரொம்ப கஷ்டப்பட்டான். நானாவது அக்கா கூட இருந்து வந்தேன். அக்கா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாள். அவளை பார்த்துட்டு தான் நம்மளும் ஆடணும். நம்ம ஆடணும்னா நம்ம அக்கா வெளியில் போக மாட்டாங்க, வெளியில் போகிறனால தான் நம்மளை கஷ்டப்படுறாங்க. அதே நம்ம வெறித்தனமாக நம்ம ஆட்டம் பழகி நம்ம இந்த கரக தொழிலில் வந்தோம்னா அக்கா வெளியே போக மாட்டாங்க, நம்ம கூட தானே இருப்பாங்க. நம்ம அக்காவை கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்புறம் அக்காவும் நல்லா அக்கா மெயினாக ஆடிட்டாங்க. அப்புறம் நான் வந்துட்டேன். நான் வந்தப்பட்டு நானும் அக்காவும் ஆடவும், அப்பா வந்து எங்கள் 2 பேரும் எங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு எங்கேனாலும் போயிடுவார், வீட்டுக்கே வரமாட்டோம். அந்த மாதிரி வெறித்தனமாக வேலைக்கு போவோம். அந்த தொழில் நம்ம கையில் பழகணும், பழகி நம்ம கையில் வச்சுக்கணும். அப்புறம் நம்மளை என்னென்ன சொன்னாங்களோ அவங்க வாயெல்லாம் அடைக்கணும், அந்த மாதிரி. ஆனால் அம்மா அழுவாங்க, பார்க்குறப்பெல்லாம் அழுவாங்க. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு, ஆரப்பளை பஸ் ஸ்டாண்டு, இப்படி தான் வந்து எங்களை பார்க்க முடியும். அம்மானால் வீட்டுக்கு வரமாட்டோம், சுற்றி சுற்றி வேலைக்கு போயிட்டே இருப்போம். அதுக்கு உண்டான ஊதியம் இருக்காது. ஆனால் வேலை பழகணுமே, இந்த வேலை பழகணுமே. நம்ம அப்பாவுக்கு அத்தனையும் தெரியும், ஆனால் நம்ம அப்பா ஆம்பளையால் என்னதான் இருந்தாலும் நல்ல இந்த கரகக்கலை தெரிஞ்சவங்களோட வந்து நம்ம பொம்பளையால் கூட இருந்தால் தான் நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை, அதை பழக முடியும் அப்படின்ட்டு வெறித்தனமாக எங்கேனாலும் போயிடுவோம். அப்பா பயப்பட மாட்டார் யாருக்கும், எங்கேனாலும் கூப்பிட்டு போயிடுவார். அம்மா வீட்டில் உட்காந்துட்டு பிள்ளை என்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, மிச்ச பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. அப்போல்லாம் இந்த பேங்க் வசதி இதெல்லாம் இல்லை, பேங்கில் காசு போட்டு விடுறது. நாங்கள் வந்து அம்மா கையில் காசு கொடுத்தா தான். அப்போல்லாம் அப்பா 50 ரூபாய்க்கு ஆடினாங்க, அக்கா வேலைக்கு போகிறப்ப 50 ரூபா. உழைப்பு இருக்கும், ஊதியம் இருக்காது. இப்போ நீங்கள் கரகம் ஆடுறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சின்ன வயசு தான் உங்களுக்கு. உங்களுக்கு நீங்கள் ஆடுறதை பார்த்துட்டு உங்களுடைய உறவினர்கள்லாம் என்ன மாதிரி அதை எடுத்துக்கிட்டாங்க? நம்மக்கிட்ட வந்து பேசவே யோசிப்பாங்க. வேலையை முடிச்சுட்டு அந்த ஊரில் நிற்போம், பேச யோசிப்பாங்க. கராட்டக்கார பிள்ளை, நம்ம பிள்ளைன்னு நினைக்க மாட்டாங்க, கராட்டக்கார பிள்ளை இந்த தொழிலில் இருக்குது அப்படின்னு பேச யோசிப்பாங்க. இப்படி தான் நடுவு ரோட்டில் ஆடிக்கிட்டு இருப்போம், இப்படி போவாங்க. நம்மளுக்கு தெரியும் அவங்க நம்ம சொந்தம், ரொம்ப சொந்தம், நெருங்கின சொந்தம் நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சு பார்க்காத மாதிரி போவாங்க. கேட்டால் கராட்டக்கார பிள்ளை, அதுகிட்ட போய் பேசினா நம்ம மரியாதை குறைஞ்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க. கரகாட்ட நிகழ்ச்சிக்கு போகிறப்பலாம் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி பிரச்சனைனா நாங்கள் போனோன்னையும் ஒவ்வொரு பல ஊரில் வந்து வாங்க அப்படின்னு நல்ல மரியாதையாக பேசுவாங்க. பல ஊரில் வந்து அந்த மரியாதையை எதிர்பார்க்க முடியாது. இவங்க தானே வந்துட்டாங்க வேஷக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்ப வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், சரி நம்ம தொழிலுக்கு போயிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே போனால்
ரூம் தாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்போம். ஆனால் ரூம் வந்து நல்லா லட்சக்கணக்காக போட்டு அந்த ஒரு திருவிழாவை வந்து கொண்டாடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு சின்னதாக ஒரு ரூம் கேட்டால் கூட அவங்க ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க ஒரு மாட்டுக்கொட்டையும் ஒரு ஆட்டுக்கொட்டையும் இப்படி காமிப்பாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து சுத்த வெட்டா வெளி, கீழே ஃபுல்லாக கிடக்கு, பூச்சியும் கிடக்கு. அங்கே போய் மேக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கனக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு ரூம் தாங்க, நாங்கள் பொம்பளைகள் தானே, எல்லாருமே பெண்கள், போயிருக்கிறது 4 பெண்கள், எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. அப்படின்றப்ப ஒரு மறைவு வேணும், ஒரு ஒளி மறைவு வந்து நம்மளுக்கு வந்து முக்கியத்துவம். அது வந்து எங்களுக்கு வேணும், அரசில் ஒரு இடம் தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த இடமே போதும் பாருங்க அப்படின்னு. இல்லை ஒரு ஸ்டேஜை காமிக்கிறாங்க, அது சுத்த வெட்டா வெளி. அப்புறம் அப்பயும் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் என்ன செய்யணும், எங்களை கூப்பிட்டு போனோம் உங்கள் வீட்லேயே. நாங்கள் மேக்கப் பண்ணி நாங்கள் போய் அப்புறம் தான் எங்கள் நிகழ்ச்சி அப்பயும் நாங்கள் முடிச்சுட்டு வரலாம். அப்பயும் நாங்கள் காமிச்சிட்டு தான் வந்தோம். உள்ளே போய் இறங்குவோம். இங்கிட்டு ஒருத்தவங்க எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியாது. நாங்கள் ஆடிக்கிட்டு இருப்போம். அவங்க சண்டை போடுறவங்க டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்து எங்களுக்கு காசு குத்தணும் வைக்கணும்னுவாங்க. இல்லை அப்படிலாம் குத்தக்கூடாது வைக்கக்கூடாது, அது நாங்கள் பேசிடலாம், அப்படிலாம் வரல அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு தனி பிரச்சனை வரும். நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம், பேசின காசு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருக்காங்க. 2வது விஷயம் என்னென்னா, உள்ளே போய் ஆடிக்கிட்டு இருப்போம், நீங்கள் மது சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பிரச்சனையும் வரும். அதையும் ஃபேஸ் பண்ணி தான் நாங்கள் வரணும். அந்த பழக்கம் இல்லைன்னா விட வேண்டியது தானேன்னு இன்னொருத்தவங்க குடிச்சிட்டு வந்து பேசுகிறவங்க அவங்க பாவனையில் பேசுவாங்க. நம்மளுக்கு அது பிடிக்காது. ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல நின்று நம்ம வேலையை முடிச்சுட்டு வெளியே வராக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டம். அதை வந்து அவங்க அந்த கமிட்டி தலைவர்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து அதை வந்து சில பல ஊரில் வந்து அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவாங்க, சில பல ஊரில் விட்டுருவாங்க. இப்போ கரகாட்ட கலைஞர்களுக்குன்னு ஊர்களில் ஆட போகும்போது, குறிப்பாக கோயில் திருவிழாக்கள்லாம் ஆட போகும்போது உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குதா? இப்போ உள்ள மக்கள் பார்க்குறாங்க, அது ஒரு சைடு இருக்குது. பார்க்குறாங்கன்னா பெண்கள் வந்து விரும்பி பார்க்குறாங்க. அதுவும் அந்த முறை பிரகாரம் போனால் பார்க்குறாங்க. பெண்கள் நல்லா விரும்பி உட்காந்து பார்க்குறாங்க. ஆண்கள் வந்து ஒரு சில ஆண்கள் பார்ப்பாங்க, அந்த ஒரு சில ஆண்கள் வந்து வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. இப்படியானா நல்லாயிருக்கும், அப்படியானா நல்லாயிருக்கும், அதுக்கு தானே உங்களை கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இடத்துல வந்து நம்ம வந்து பெண்கள் பேச்சை கேட்டால் நம்ம தப்பிச்சு வர வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த இடத்துல அந்த ஆண்கள் பேச்சை கேட்டால் நம்ம அங்கனக்குள்ளே இருந்து வர முடியாது, அதுக்குள்ளே அங்கீகாரமும் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்க சொல்லுபடி நம்ம கேட்டோம்னா அந்த இடத்துல வேறு மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க, காதுபட நாங்கள் கேட்போம். 3 நாளைக்கு முன்னாடி போன ஊர்லலாம் அந்த ஊரை விட்டு எப்படி வெளியே வரப்போகிறோம், கூட்டு போயிருக்கிறது சின்ன பிள்ளை, அந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியே வராக்குள்ளேயும் நாங்கள் எப்படி சொல்கிறதுனா கராட்டக்காரங்கனாலே அப்படித்தான் அப்படின்னு இன்னும் அவங்க அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாகும். திருவிழாக்களில் போய் கரகம் ஆடும்போது அம்மா கூட வந்திருக்காங்களா? அப்படி உங்களுடைய ஆட்டத்தை பார்க்கும்போது அம்மாவோட மனநிலை எப்படி இருக்கும்? நிறையா டைம் வந்திருக்காங்க. நானும் அக்கா ஆடுறப்ப, அக்கா இன்னொரு பாப்பா ஆடணும், 3 பேர் ஆடணும். வெளியிலேருந்து எந்த லேடிஸும் நாங்கள் கூப்பிட மாட்டோம். ஜென்ஸுமே அப்பா ஆடுவார். அப்பா இன்னொருத்தவங்க நம்மளுக்குள்ளேயே பெரியப்பா அண்ணே இப்படி இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே ஒருத்தவங்க ஆடுவாங்க. வெளியிலேருந்து யாரையும் நாங்கள் கூப்பிட மாட்டோம். நாங்கள் எங்களை கூப்பிட்டா நாங்கள் செட்டாக போவோம், செட்டாக வருவோம். அப்படி இருக்கப்போ அம்மா எங்களுக்கு வந்துருந்தாங்க. 3 பிள்ளைங்களும் வெளியே ஏறுதுங்க அப்படின்னு சொல்லி அம்மா கூட வந்துருந்தாங்க. நாங்கள் ஆடிக்கிட்டு இருப்போம். நாங்கள் மேக்கப் பண்ணுற ரூமில் உட்காந்துருப்பாங்க. மாமா அந்த ஆட்டம் வருமானு சொல்லுவோம். சரின்ட்டு வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. போய் இந்த பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிவிட்டு நாங்கள் வந்துடுவோம். வந்து பார்த்தா அம்மா அழுதுட்ருப்பாங்க. எதுக்குமா அழுகிற வைக்கிற அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்க. எல்லோரும் அங்கனக்குள்ளே சொல்லுவாங்களாம், நல்ல நல்ல பிள்ளைகளாக இருக்குது ஆடுதுங்க, இங்கே பாரு இந்த தொழிலுக்கு வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் அம்மாக்கிட்டே சில பேர் சொல்லுவாங்களாம், அவங்க பிள்ளைங்கன்னு தெரியாமல் சொல்லுவாங்களாம். அழகு பார்த்த பிள்ளைலாம் இருக்குது, அவங்க அம்மா எப்படி ஆட விட்டுட்டு எப்படி இதே வீட்டில் படுத்து தூங்குறாளோ அப்படின்னு சொல்லி நம்ம அம்மான்னு தெரியாமல் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அப்போ அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. அங்கே அதெல்லாம் நினைக்காதம்மா, பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, அழுகாதீங்க. இப்போ வரைக்கும் அப்படித்தான், இப்பயும் அப்படி தான். அம்மா வீட்டில் நல்லா இருக்காங்க நம்ம நினச்சிட்டு போவோம், வந்து பார்த்தா எங்களை பார்த்தோன்னே அழுவாங்க.
வேணாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம அம்மாவை யார் தள்ளி நில்லுன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காண்டி நம்ம கஷ்டப்படுறதுனால தப்பு இல்லை. தாய் தந்தை முதலிடம், மற்றதெல்லாம் அப்புறம்தான். கரகாட்டம்ன்றது ஒரு தனி கலை. அந்த காலத்துலேருந்து அதை நல்லா பழைய காலத்துல நல்லா ரசித்து பார்ப்பாங்க. ஆமாம். ஆனால் இன்னைக்கு கரகாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் கவர்ச்சிகரமாக ஆட சொல்கிறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க சில இடங்கள்ல. அந்த மாதிரி ஒரு சில பேச்சுகள்லாம் இணையதளத்தில் வருது. அதெல்லாம் உண்மையா? உண்மைதான். நாங்களே போன சில இடங்கள்ல வந்து அப்படி தான். இந்த பாட்டு போட்டு ஆடணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஆட மாட்டோம், அதனால எங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். சொன்னாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் யார் வந்து கை கட்டி நிற்க மாட்டாங்க. நாங்கள் ஆடுறோம்னா அவங்க பேச்சு எங்களால் தட்ட முடியாது. அவங்க தான் எங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க. தொழில் முடிஞ்சோன்னே பணம் அவங்க தான் தரணும். அப்புறம் எப்படி அவங்க பேச்சை நாங்கள் தட்டுறது? அவங்க பேச்சை தட்ட முடியாது. இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் போட்டு அந்த சங்க தலைவர்கிட்ட சொல்லணும்னா அதுக்குள்ளே இவங்க எல்லாம் நிறையா பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க. அப்படின்றப்ப அப்போ கிளாமர் ஆடுனா கிளாமராக நாங்கள் ஆட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு அவங்களா ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. அதுலேயே பிரச்சனை இருக்குது. பாட்டு இப்போல்லாம் வந்து பாட்டு போட்டு ஆடினா தான் காசுன்னு சொல்கிறாங்க. பணம் வேணும்னா நீங்கள் பாட்டுக்கு ஆடி தான் ஆகணும் அப்படின்றாங்க. இப்போ கரகாட்ட தொழிலில் வந்து நிறைய பெண்கள் வந்து கரகாட்ட நிகழ்ச்சிகளில் ஆபாசமாகவே ஆடணும்னு ஆடுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்படி ஆடி தான் பேர் வாங்கணும்னு இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஆபாசமாக ஆடி தான் நம்ம பேர் வாங்கணும்னு இல்லை. நம்மளுக்கு அனைத்து தொழிலும் கையில் இருக்குன்னா அதில் ஒரு தொழிலை காமிச்சு நம்ம பேர் வாங்கலாம். நம்ம ஆடுற ஆட்டமே வந்து ஆபாசமான ஆட்டம்தான். நம்ம உடுத்துகிற உடைய வந்து ஆபாசமாக தான் இருக்கும் கண் பார்வைக்கு. அப்போ உடுத்துகிற உடையே ஆபாசமாக இருக்குன்னா நம்ம ஆடுற ஆட்டத்தை பொறுத்து இருக்குது. நம்ம இப்படி தான் ஆடி கொண்டு போகணுன்னு இல்லை. அப்படி ஆடி வந்து இருக்கிற நல்ல பிள்ளைகளுக்கும் அந்த கெட்ட பேரை வாங்கி தராதுங்க. அப்படி ஆட மாட்டேன்னு சொன்னால் அப்போ அவங்கள சொல்லுவாங்கள்ல, இப்போ அந்த பிள்ளை அப்படி ஆடிச்சு, நீ ஏன் அப்படி ஆட மாட்டேன்னு கேட்பாங்க. நிறையா ஊரில் கேட்டிருக்காங்க. அப்படின்றப்ப நீங்கள் அப்படி ஆடி மற்ற பிள்ளைங்கள அதில் இழுத்து விடாதீங்க. இப்போ நீங்கள் கரகாட்ட நிகழ்ச்சிக்கு போகிறப்ப நீங்கள் கரகம் ஆடுறீங்க, அதில் நிறைய பேர் வந்து மொபைலில் வந்து ஷூட் பண்ணி அவங்க இணையதளத்தில் பதிவிடும் போது அதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து இப்போ நம்ம நல்லா ஆடி இருக்கிறத போட்டாங்கன்னா அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம இப்படி ஆடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கும். அந்த குறிப்பிட்டு போடுறாங்க பார்த்தீங்களா கிளாமர். அதில் எப்படி நம்ம ஒரு 10 டான்ஸ் ஆடணும், அதில் ஒரு டான்ஸ் வந்து கிளாமராக இருக்கும். நம்ம அப்படி நினச்சி ஆட மாட்டோம். ஆனால் பார்வைக்கு வந்து அது அப்படி இருக்கும். அதை மட்டும் குறிப்பிட்டு போடுறப்ப தான் மனசு கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது வீட்டில் யாராவது பார்த்தா நம்மளை சத்தம் போடுவாங்களே, இவங்க பார்த்தா நம்மளை சத்தம் போடுவாங்க. அப்போ இப்படி ஆடிட்டுருக்கிறதுனால தான் இந்த தொழிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களேன்ட்டு அது மனநிலை அப்பயுமே கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் கரகாட்டம் ஆட போகிற இடத்துல உங்களுக்கு பேசின சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துருவாங்களா, இல்லை அதில் எதுவும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்களா? அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? நிறைய இடத்துல சந்திச்சிருக்கோம். அது வந்து எப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் கரெக்டாக போயிடுவோம், அவங்க சொன்ன ஆளுங்க கரெக்டாக போயிடுவோம். போயும் அவங்க பிடிச்சிட்டு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறத வந்து மாற்ற முடியாது. காசை நல்லா அந்த இடத்துல நல்லா நிறைவாக தொழில் பார்ப்போம். தொழில் பார்த்துமே நம்ம எப்படி ஒரு 2000 ரூபாய் பிடிச்சிட்டு தான் அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஒரு 15,000 ரூபாய் பேசியிருப்போம். அந்த 15,000 ரூபாயே எங்களுக்கு கம்மி. அந்த 15,000 ரூபாய்க்குமே 2,000 ரூபா 3,000 ரூபா பிடிச்சிட்டு கொடுத்த இடமும் நிறைய இடம் இருக்குது. இப்போ பொதுவாக கரகாட்டம் ஆடுறவங்களாம் நல்லா வசதியாக இருக்காங்க, அவங்களுக்கு என்னப்பா நீட்டாக வந்து ஆடுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே உங்களுடைய லைஃப் எந்த மாதிரியான ஒரு? எங்களுக்குன்னு கராட்டக்காரங்க வந்து அவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். வேலை இல்லாத டயத்தில் வட்டிக்கு வாங்கினா தான் எங்கள் பொழப்பு ஓடும், தவணை வாங்கினா தான் எங்கள் பொழப்பு ஓடும். இது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா கரக கலைஞர் வாழ்க்கையும் அப்படித்தான். அந்த வேலைக்கு ஒரு நாள் கூத்துக்கு போயிட்டு வந்தால் 1000 ரூபா இருந்துச்சுன்னா அந்த 1000 ரூபாய்க்கு அன்னைக்கே இருக்கும். ஒரு தவணைக்காரங்களுக்கு கொடுக்கணும், வட்டிக்காரங்களுக்கு கொடுக்கும். வாசலுக்கு முன்னாடி நிற்பாங்க, வந்தோன்னே காசை வாங்கிட்டு தான் உள்ளே விடுவாங்க. அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்கலாம். நிறையா பேர் கேட்காதவங்களாம் ஆள் இல்லை, எல்லோரும் கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள வலி வேதனை என்ன, அந்த 1000 ரூபாயை சம்பாரிச்சிட்டு வந்து அந்த 1000 ரூபாயை சாப்பிடவும் முடியாமல், பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாமல், அந்த 1000 ரூபாயை வீட்டுக்குள்ளே கூட கொண்டு போக முடியாது.
ஆனால் எல்லார காட்டிலும் சம்பளம் எல்லாரும் சொல்லுவாங்க, இவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு 4000 ரூபா சம்பளம், 6000 ரூபா சம்பளம், 10,000 ரூபா சம்பளம். ஆனால் 10,000 ரூபாயாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே கூட வராது, வெளியோட முடிஞ்சிடும். அது ஏன் அப்படின்னா அந்த சீசன் டயத்தில் தான். சீசன் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க நிலைமை என்னன்னு யாரும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் கரகாட்டம் வந்து ஒரு சில காலகட்டம் தான், சீசன் டைம் தான் கரகாட்டம். மற்ற நேரங்கள்ல என்ன மாதிரி நீங்கள் போவீங்க நீங்கள் தொழிலுக்கு? இந்த மாதிரி இந்த தாய்மாமி சீர்தட்டு, இந்த மாதிரி கேத வீட்டுக்கு போய் ஆடுவோம். அந்த வாரத்துக்கு ஒரு 4 நாள் 3 நாள் வந்து கேத வீட்டு ஃபங்க்ஷன் வரும், எப்படியும் அதுக்கு போவோம். அந்த கேத வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறப்ப அங்கே வந்து எல்லாரும் துக்கமாக இருப்பாங்க. ஆமாம். அந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் கரகாட்டம் ஆட போகும்போது அங்கே நீங்கள் எப்படி அதை அனுபவிங்க? அந்த கேத வீட்டில் வந்து நாங்கள் போய் இறங்கினோம்னே அந்த துக்க வீட்டில் வந்து ஒரு 4-5 பேர் தான் அழுதுட்டு கிடப்பாங்க. மற்ற எல்லாம் வந்த அந்த கேதத்துக்கு வந்து எல்லாருமே எங்களை பார்த்த சொல்லுக்கு சிரிக்க, விளாட, ஆட்டக்காரங்க இப்படி ஆடுறாங்க, இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி அந்த கோமாளி ஆடுறவங்க இவங்க எல்லோரும் அவங்கள சந்தோஷப்படுத்த தான் நம்ம போகிறோம். அந்த வேலையை நாங்கள் பார்ப்போம். அவங்க சிரிச்சுக்கிட்டு நல்லா பார்ப்பாங்க. கேத வீட்டில் முக்கால்வாசி அந்த 4 பேர் மிஞ்சி போனால் 3 பேர் அழுதுட்ருப்பாங்க. மற்ற எல்லாம் எங்களை பார்த்து நல்லா மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. அதுக்காண்டி தான் எங்களை கூப்பிட்டு போகிறது. கரகாட்டம் வச்சா இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. கேத வீட்டில் மூக்காய் வேஷம், நல்லதேங்காய், பாலம்மா, அந்த கரெக்டாக ஆயிரும். காலையில் 10 மணிக்கு உள்ளே இறங்குவோம், 2 மணிக்கு சாப்பிட வருவோம், 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டு, மறுபடியும் உள்ளே போவோம். இத்தனை தொழிலையும் நாங்கள் பார்த்து வர்றதுக்கு கரெக்டாக ஆயிரும். டைமும் கரெக்டாயிரும். அப்புறம் அந்த கேதத்தை தூக்கிட்டு போக வைக்க கரெக்டாயிரும். இப்போ நீங்கள் கரகாட்டம் ஆடிட்டு இருக்கீங்க, உங்களோட கல்யாண லைஃப் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? கல்யாண லைஃப் எனக்கு 20 வயசில் கல்யாணம் பண்ணினேன். நானாக விருப்பப்பட்டு பண்ணது தான் கல்யாணம். கல்யாணம் பண்ணேன் 20 வயசில். நல்லா தான் இருந்தேன். அப்புறம் இந்த வேலைக்கெல்லாம் போகிறது கரகாட்டத்தில் தான் நான் இருக்கேன்னு எல்லாம் தெரிஞ்சு தான் கட்டினாங்க. நீங்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன். விருப்பம்லாம் வீட்டில் சம்மதம் வந்து இல்லை, அவங்க வீட்லேயும் சம்மதம் இல்லை. அப்புறம் தான் நாங்கள் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். ஏற்றுக்கிட்டாங்க, என் வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க வீட்டில் ஏற்றுக்கிட்டு லைஃப் போச்சு. அப்படியே இந்த ப்ரெக்னென்ட் ஆனேன். அப்படியே வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருக்கிறப்பயே எனக்கு உடம்பு முடியாமல் போச்சு. ஆஸ்பத்திரிக்கு போனேன், வந்தேன். இப்போ வந்து என்னுடைய கணவர் வந்து என் கூட இல்லை. அவளுக்கு என்ன, அவளை பார்க்க வந்து அப்பா அம்மா இருக்காங்க, அவள் தொழில் இருக்குன்றாள அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா கூட அவங்க செட்டில்மெண்ட்டில் இருக்காங்க. இப்போ எனக்கு கையில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்னுடைய தொழில் இன்றைக்கி எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்த என் தொழில் என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. யாருடைய உதவியிலையும் நான் இல்லை. நான் முடியாமல் கிடந்தப்போ எனக்கு யார் எனக்கு பக்கபலமாக நின்றாங்களோ, என்னை காப்பாற்றணும் வைக்கணும்னு நினச்சாங்களோ அத்தனை பேர் பக்கபலமாக நான் இருக்கேன். இன்றைக்கி அவங்க பக்கத்தில் தான் இன்றைக்கி இருக்கேன். அம்மா அப்பா இல்லை, அம்மா, அக்கா, தங்கச்சி, நீ நல்லா வந்தால் போதும்னு என்னை இவங்கெல்லாம் நினச்சாங்க. ஆனால் அவங்க வந்து வேறு மாதிரி நினச்சாங்க. இன்றைக்கி அவங்களும் பக்கத்தில் இல்லை. அவங்க அப்பா அம்மா கூட செட்டில்மெண்ட்டு வந்து அந்த குழந்தைக்கு இன்றைக்கி என் பையனுக்கு பிறந்த நாள் 2 வயசு ஆக போகுது. இன்றைக்கி என் பையனை கூட எட்டி பார்க்காம அப்படி இருக்காங்க. இருக்கட்டும், இன்றைக்கி தொழில் இருக்குல்ல, எனக்கு என் தொழிலை வச்சு அதான் அப்பா சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை, யாரையும் எதிர்பார்த்து நம்ம வாழக்கூடாது. அப்பா கற்றுக் கொடுக்குற வித்தை காலத்துக்கும் உதவலாட்டினாலும் நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் அந்த தொழிலை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது. என் தொழில் தான் எனக்கு கை கொடுக்குது. நீங்கள் இத்தனை வருஷம் கரகாட்டம் ஆடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அரசாங்க ரீதியாக ஏதாவது உதவிகள் கிடைச்சிருங்களா? எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர் ஆடுறோம். 5 பேர் ஆடியுமே இப்போ வரைக்கும் சரி அரசாங்க ரீதியாக எந்த உதவியும் இல்லை. இந்த லாக்டவுன் டயத்துலேயும் சரி முடியாமல் இருந்தப்போ 8 லட்சம் வரைக்கும் போயிருக்கு, அடிபட்டிருக்கு. அந்த 8 லட்சம் வரைக்கும் சரி இந்த ஒரு ரூபா காசு அரசாங்க உதவின்னு இல்லை. நாங்கள் வந்து பொம்பளை பிள்ளைங்க ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் சரி அப்பயும் அரசாங்க காசு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எந்த காசு வந்து உதவியெல்லாம் இல்லை. அந்த நாங்கள் சம்பாரித்து வச்ச காசு இல்லையா வட்டிக்கு தவணைக்கு இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அரசாங்க ரீதியாக எந்த உதவியும் இப்போ வரைக்கும் எங்களுக்கு இல்லை. ஆனால் இப்போக்கு வந்து நாங்கள் வந்து எப்படி ஒரு 4-5 கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் அடிச்சிருக்கோம்.
கலை பண்பாட்டுத்துறையில் ஆன சர்டிஃபிகேட்டு இன்னுமே எங்கள் கைக்கு வரல. அங்கே ஆன வீடியோ இருக்குது, ஆதாரத்தோடு வச்சுருக்கோம். ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டை எங்கள் கைக்கு வரல. அப்போ வந்து எங்களை ஆட விட்டுட்டு மற்றவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை போய் வேறு பேர் போட்டு வேறுத்தவங்களுக்கு தான் உதவிக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்களே லூசி. நாங்கள் தானே போய் ஆடி இருக்கோம், அந்த எல்லா ப்ரூஃபும் நாங்கள் வச்சுருக்கோம். அப்போ எங்களுக்கு தானே அந்த உதவி வந்து எங்களுக்கு தானே சேரணும். அது வந்து இன்னும் எங்களுக்கு அரசாங்கப்பூர்வமாக இன்னும் ஒரு சின்ன உதவி கூட யாரும் பண்ணலை. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.